ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சில நாட்களுக்குள்ளே இல்லாட்டி சில வாரங்களுக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வரும். ரஷ்யா எதிர்பார்த்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கு பெரிய கால அவகாசம் தேவைப்படாதுன்ற மாதிரியான நிலைப்பாடு தான் பலர் மத்தியில் இருந்தது. பொதுமக்கள் மத்தியிலேயா இருக்கலாம், அரசியல்வாதிகள் மத்தியிலேயா இருக்கலாம், இல்லாட்டி போரியல் நிபுணர்கள் கூட சொன்ன விஷயம் இதுதான். ரஷ்யாவுக்கு நீண்ட காலம் தேவைப்படாது, ரஷ்யா எதிர்பார்க்கிற விஷயத்தை விரைவாக சாதிக்கும் என்ற கருத்து பலர் மத்தியில் இருந்தது. ஆனால் இந்த போர் இன்றைக்கு 2.5 வருஷம் கடந்தும் நீடிச்சு கொண்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இப்போ மிகப்பெரிய ஒரு தாக்குதலை, இந்த 2.5 வருஷத்தில் நடக்காத ஒரு தாக்குதலை ரஷ்யா எதிர்நோக்கி இருக்கு. யுக்ரைன் படைகள் கிட்டத்தட்ட 1000 தொடக்கம் 6000 படைகள் ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அதிலும் குறிப்பாக ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுத களஞ்சிய சாலை தாக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவினுடைய ஒரு பிராந்தியத்திலிருந்து 4 கிராமங்களை சேர்ந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அவசர கால நிலை ரஷ்யாவுக்குள்ள அந்த பிராந்தியத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போர் முடிவுக்கு வரும் என்ற மாதிரியான எதிர்பார்ப்பு பலர் மத்தியில் இருந்தாலும் கூட, இந்த போர் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ற மாதிரியான பல சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக பதிவாகி இருக்கு. அது என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ரஷ்யா யுக்ரைன் மோதல் கிட்டத்தட்ட 29 மாதங்களாக நடந்து வருது. 2022 பிப்ரவரியில் ஆரம்பித்த போர் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. ஒரு உக்கிரமான தாக்குதல் இந்த ஒரு வாரமாக நடந்து வருது. அது ரஷ்யா தரப்பில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம், இல்லாட்டி யுக்ரைனால் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக கிரைமியா பிராந்தியத்தை நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் பற்றின செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு அந்த பிராந்தியம் பற்றி தெரிஞ்சிருக்கும். 2014ஆம் ஆண்டில் ரஷ்யா பலவந்தமாக அந்த கிரைமியா பிராந்தியத்தை தன்னுடைய ஒரு ஆளுகைக்குட்பட்ட பிரதேசம் என்று சொல்லி அறிவித்து முற்றுமுழுதாக கைப்பற்றி இருந்தது, கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தது. அந்த பகுதிக்குள்ள யுக்ரைன் மிக முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கு. அதுவும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. சில நாட்களுக்கு முதல்ல இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. ரஷ்யா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் திட்டமிட்ட மாதிரி இந்த போர் தொடர்ச்சியாக நடந்து வருது என்ற விஷயத்தை ரஷ்யா தொடர்ச்சியாகவே சொல்லி வருது. ஆனாலும் கூட ரஷ்யாவினுடைய எதிர்பார்ப்பு, இல்லாட்டி ரஷ்யா திட்டமிட்ட மாதிரி இந்த போர் நடக்கலைன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் கடந்த சில நாட்களில் பதிவாகி இருக்கு. கிரைமியா பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு பிறகு நடத்தப்படுற பல தாக்குதல்கள், யுக்ரைனால் நடத்தப்படுற பல தாக்குதல்கள் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நீர்மூழ்கி கப்பலை தவிர S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும், ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் யுக்ரைன் உறுதி செஞ்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதை தவிர இந்த நாட்களில் சர்வதேச ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், கர்ஸ்க் என்று சொல்லப்படுற பிராந்தியத்தில் நடத்தப்படுற யுக்ரைனுடைய மிக கொடூரமான வீரியமான தாக்குதல் தான் இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களில் ஹெட்லைனாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. ரஷ்யா யுக்ரைன் போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு என்ற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கர்ஸ்க் பிராந்தியத்தில் ஒரு விமானப்பட தளம் இலக்கு வைக்கப்பட்டு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலை ரஷ்யாவும் உறுதி செய்திருக்கு. 6 பொதுமக்கள் இந்த தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்ற விஷயத்தை மட்டும் ரஷ்யா சொல்லியிருக்கு. ஆனால் இராணுவத்துக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படலை. ஆனாலும் கூட பெரும்பாலான இராணுவ உறுப்பினர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது. சில புகைப்படங்கள், சடலங்கள் இருக்கிற புகைப்படங்கள், இராணுவம் காயமடைஞ்சிருக்கிற புகைப்படங்கள் எல்லாம் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட 1000 தொடக்கம் 6000 யுக்ரைன் படையை சேர்ந்த உறுப்பினர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு யுக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள்ள முன்னேறி இருக்கிறாங்கன்ற செய்தியும் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுறதை பார்க்க முடியுது. இந்த ஆயுத களஞ்சிய சாலையில் மிக முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது, ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடமும் தாக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து பெரிய அளவான சேதங்கள் நடந்திருக்கின்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த விமானப்படை தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை இலக்கு வச்சு யுக்ரைன் இதுக்கு முதல்லையும் பல மாதங்களாகவே முயற்சி செய்து வந்தது, இந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் என்று சொல்லி. ஆனால் அந்த தாக்குதல் முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சு இப்போ யுக்ரைன் எதிர்பார்த்த அந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக Su-34, Su-35, MiG-31 இந்த மாதிரியான போர் விமானங்கள் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு
ராணுவ ஆயுத களஞ்சியசாலை தான் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியா பார்க்கப்படுது. ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல அணுசக்தி மின் நிலையமும் இருக்கிறதா இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை தவிர ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவிலிருந்து கேஸ் ஏற்றுமதி செய்யற பம்பிங் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கிற பிரதேசமும் அந்த பகுதியில் அண்மையில தான் அமைஞ்சிருக்கின்ற தகவலும் கூட வெளியாகி இருக்கு. இதனால இந்த தாக்குதல் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சொல்லியே சொல்ல முடியும். இதை தவிர லிபர்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட பிரதேசத்திலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த பிரதேசத்தில் வந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. ரஷ்யாவுக்குள்ள இருக்கிற ரஷ்ய பிரஜைகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த அளவு 4 கிராமங்களை சேர்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் சந்தர்ப்பம் என்று சொல்லப்படுது. இப்படி வெளியேற்றப்பட்டிருக்கிற மக்களுக்கு நட்டஈடு கொடுக்கப்படும் என்ற தகவலையும் ரஷ்ய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நீங்க இடம்பெயர்ந்ததுக்கான நட்டஈடு கொடுக்கப்படும். இதை தவிர உங்களுடைய வீடுகள் சேதப்படுத்தப்படுமா இருந்தால் அதுக்கான நட்டஈடு கொடுக்கப்படும். உயிரிழப்புகள் பதிவாகுமா இருந்தால் அதுக்கும் பணம் கொடுக்கப்படும் என்ற விஷயத்தையும் ரஷ்யா தங்களுடைய நாட்டு பிரஜைகளுக்கு அறிவிச்சிருக்கிறதாவும் சில செய்திகள் வெளியாகி இருக்கு. இது யுக்ரைனுடைய ஒரு விதமான உளவியல் போர் என்ற கருத்து வந்து போரியல் நிபுணர்களால் இந்த நாட்களில் முன் வைக்கப்படுது. ஒரு பக்கம் 10 கிலோமீட்டருக்கு யுக்ரைன் படைகள் முன்னேறி இருக்கு என்ற செய்தி சொல்லப்படுது. இன்னும் ஒரு பக்கம் 1000 தொடக்கம் 6000 பட உறுப்பினர்கள் ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க என்ற செய்தி சொல்லப்படுது. உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கு. இதனால ரஷ்யாவில் இருக்கிற மக்கள் வந்து உள ரீதியில பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் ரஷ்ய ராணுவமும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிற இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் இது யுக்ரைன் ரஷ்யா மேல நடத்துற ஆயுத போராட்டம் என்றதையும் விட ஒரு விதமான உளவியல் போர் என்ற கருத்தும் கூட இப்ப போரியல் நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டு வரதை பார்க்க முடியுது. ஆனா ரஷ்யா இதை எப்படியுமே ஏற்றுக்கொள்ளாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கடந்த 24 மணித்தியாலங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 200 தொடக்கம் 1000 யுக்ரைன் பட உறுப்பினர்களை நாங்கள் கொலை செஞ்சிருக்கிறோம் என்ற விஷயத்தை ரஷ்யா அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை தவிர வந்து டொனெஸ்க் என்று சொல்லப்படுற பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யாவும் பதிலடி கொடுக்கிற மாதிரி நடத்தி இருக்கு. ஒரு ஷாப்பிங் சென்டரும் போஸ்ட் ஆஃபீஸும் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 14 பேரோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. 44 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த சேத எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிக்கலாம். உயிரிழந்தவங்க எண்ணிக்கையும் காயமடைஞ்சவங்க எண்ணிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற மாதிரியான தகவலும் இன்னும் ஒரு பக்கம் ஊடகங்கள்ல பேசப்படுது. சர்வதேசம் வந்து எங்களோட எப்பயும் இருக்கிறத நாங்க உறுதி செய்வோம் என்ற விஷயத்தையும் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த தாக்குதலுக்கு பிறகு சொல்லி இருக்கிறாரு. இப்ப போஸ்ட் ஆபீஸ் அது மாதிரி ஷாப்பிங் சென்டர் இலக்கு வச்சு நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலுக்கு ஒரு கொடூரமான பதிலடி கட்டாயம் கொடுக்கப்படும் என்ற விஷயமும் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கியால் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதை தவிர யுக்ரைன் ஜனாதிபதி இன்றைக்கு வந்து மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயத்தையும் அறிவிச்சிருந்தார். இந்த யுக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியாகவும் தகவலாகவும் இதை பார்க்க முடியும். அமெரிக்க தயாரிப்பு கொண்ட F-16 போர் விமானங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற தகவல் வந்து அவர் இன்றைக்கு ஒரு விமானப்படை தளத்தில் உரையாற்ற நேரத்தில் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இதை எந்த நாடு கொடுத்ததுன்றதை பற்றின உறுதியான தகவல்கள் கிடையாது. அங்கே உரையாற்றும் போது அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் நெதர்லாந்துக்கும் அவர் நன்றி தெரிவித்ததா செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் குறிப்பாக இந்த நாடு தான் இது எங்களுக்கு தந்தது என்று சொல்லி அவர் அதை உறுதிப்படுத்தாமல் இருந்தார். அதே நேரம் எத்தனை கிடைச்சிருக்கு என்ற விஷயத்தையும் அவர் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தலை. நேட்டோ உறுப்பு நாடுகள் இந்த போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு குறிப்பாக போன வருஷம் வந்து முக்கியமான ஒரு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 63 இந்த F-16 போர் விமானங்களை யுக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் கொடுக்கும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த F-16 போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் 1978ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய தயாரிப்பு என்று சொல்ல முடியும். இப்ப மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த 1978ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த F-16 போர் விமானங்களுக்கு பதிலாக அதை மாற்றி இப்ப புது போர் விமானங்களை பயன்படுத்துறதுக்கு மேற்குலக நாடுகள் ஆரம்பிச்சிருக்கு. அதிலும் குறிப்பா 2015 அதுவும் அமெரிக்க தயாரிப்பு தான். 2015ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட F-35 போர் விமானங்களை மேற்குலக நாடுகள் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்ப மேற்குலக நாடுகளால் ஒதுக்கப்பட்ட போர் விமானங்கள் இப்ப யுக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லியும் சொல்ல முடியும். ஆனாலும் கூட இந்த போரை பொறுத்த வரைக்கும் F-16 விமானங்கள்
யுக்ரைனுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தலாம் என்ற கருத்தும் கூட இப்போ போரியல் நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டு வரதை பார்க்க முடியுது. ரஷ்யாவுக்குள்ள ஏராளமான யுக்ரைன் படைகள் நுழைஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆயுத களஞ்சியசாலை தாக்கப்பட்டிருக்கு. 4 கிராமங்களை சேர்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க என்ற செய்தி எல்லாம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிற செய்தியா பார்க்க முடியும். இதை தவிர சில போரியல் நிபுணர்கள் சொல்ற மாதிரி யுக்ரைனுடைய ஒரு உளவியல் போர் என்று சொல்லியும் இதை எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப எதிர்பார்த்த மாதிரி இந்த போர் முடிவுக்கு வரல. ரஷ்யா எதிர்பார்த்த மாதிரி இந்த போர் முடிவுக்கு வராம அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த போர் நகர்ந்து கொண்டிருக்கு. ஆரம்பத்திலேயே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தாலும் கூட பல மாதங்கள் கடந்து 2.5 வருஷங்கள் கடந்து இந்த போர் நீடிச்சு கொண்டிருக்கு. இந்த 2.5 வருஷ போர்லையும் இப்ப யுக்ரைன் நடத்தி இருக்கிற இந்த வீரியமான தாக்குதல் என்றது மிக முக்கியமான ஒரு தாக்குதலா பார்க்கப்படுது. இதுக்கு எப்படியுமே கட்டாயம் ஒரு கொடூரமான தாக்குதலை ரஷ்யாவும் பதிலுக்கு நடத்தும் என்றது எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம். அந்த தாக்குதல் எப்ப நடத்தப்படும் எங்க நடத்தப்படும் என்றது யாருக்குமே தெரியாது. ஒட்டுமொத்தமா உலகமே இன்றைக்கு பரபரப்போட இயங்கி கொண்டிருக்கு. ரஷ்யாவினுடைய பின்னடைவு யுக்ரைன் மோதலை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்தி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா மோதல் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது. இஸ்ரேல் அங்க இருக்கிற சில மிக முக்கியமான இடங்கள்ல பொதுமக்கள் இலக்கு வச்சு இன்றைக்கும் கொடூரமான சில தாக்குதல்கள் நடத்தியிருக்கு என்ற தகவல் வெளியாகி இருக்கு. அந்த போரும் முடிவுக்கு வர மாதிரி இல்லை. ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ்லையும் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருது. மாணவர்களுடைய புரட்சி நடத்தப்பட்டிருந்தது. ஆட்சியாளர் ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அது இன ரீதியான மோதலா மாற்றம் அடைஞ்சிருந்தது. இப்ப மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருந்தது. குறிப்பா பிரிட்டன்ல ஏற்பட்டிருந்த அந்த அமைதியின்மையை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவி இருந்தது. ஓரளவுக்கு பிரிட்டன் நிலைமை இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கிற நேரத்தில் இந்த மாதிரியான எல்லா சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிறதும் இனம், மதம், அரசியல் ரீதியான போட்டி, அதிகார பசிதான் இது எல்லாத்துக்குமே காரணம் என்றுதான் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உலகம் பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வாரமா இந்த வாரத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியும். யுக்ரைன் ரஷ்யா மோதல்ன்றது இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. எதிர்வரப்போற நாட்கள் இன்னும் தீர்க்கமானதாக இருக்கும். யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தீர்மானங்கள் எதிர்வரும் நாட்களில் எடுக்கப்படலாம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.